கண்டிகியூஸ் அண்ட் நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கண்டிகியூஸ் மெமரி பார்த்தோன்னா சிங்கிள் கண்டிகியூஸ் செக்ஷனாக இருக்கும். நான் கண்டிகியூஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கும். கண்டிகியூஸ் வந்து ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். நான் கண்டிகியூஸ் பார்த்தோன்னா ஸ்லோவராக இருக்கும். ஓஎஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில். நான் கண்டிகியூஸில் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கண்டிகியூஸில் பார்த்தோன்னா அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து மினிமமாக இருக்கும். அதாவது அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன்னா என்னென்னா சிபியூ ஜென்ரேட் பண்ணுற லாஜிக்கல் அட்ரஸ்க்கு மெயின் மெமரி என்ன பண்ணும், ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து எப்பப்போலாம் ப்ராசஸ் லோட் ஆகுதோ அப்போது ஜென்ரேட் பண்ணும். அது வந்து கண்டிகியூஸ் மெமரியில் அதிகமாக இருக்காது, குறைவாக இருக்கும். நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதால ஓவர் ஹெட்டும் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ரெண்டுமே இருக்கும். நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் இருக்கும். கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில் பார்த்தோன்னா சிங்கிள் பார்ட்டிஷன் அண்ட் மல்டி பார்ட்டிஷன் ரெண்டுமே இருக்கும். சிங்கிள் பார்ட்டிஷனை ஸ்டாட்டிக் சொல்லுவோம், மல்டி பார்ட்டிஷனை டைனமிக் சொல்லுவோம். நான் கண்டிகியூஸில் பார்த்தோன்னா பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் ரெண்டும் இருக்கும். கண்டிகியூஸ் மெமரியில் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி இருக்கும். நான் கண்டிகியூஸ் மெமரியில் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி இருக்காது. ஸ்வாப்பிங் இன் ப்ராசஸ் பார்த்தோன்னா கண்டிகியூஸ் மெமரியில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரிஜினலி அலோகேட்டட் ஸ்பேஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி நான் கண்டினியூஸில் பார்த்தோன்னா ஸ்வாப்டு இன் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எனி பிளேசஸ் இந்த மெமரி எங்கே வேணால் இருக்க மெமரியை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்வாப்டு இன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது.